மீண்டும் அதிமுக கூட்டணி வந்து இணைய போகிறது. இது அதிமுக நிர்வாகிகளுக்கு செம ஹாப்பியான விஷயமா இருக்கு. ஆனால் இதுலேயும் வந்து சின்ன சிக்கல் வந்து இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். செம இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஆல்ரெடி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 நாட்கள் வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. இந்த 10 நாட்கள் வந்து அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் வந்து ஒன்றாக இணைய வேண்டும். அப்போதான் வந்து அதிமுக வந்து இனிமே வந்து வலுப்பெறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் சந்தித்து இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்தித்து இருந்தாங்க. அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாமே மீண்டும் இணைந்தால் மட்டுமே வந்து அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை அவர்களுக்கு இவங்க எல்லாத்தையுமே ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நிறைவேறி இருக்கு. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே வந்து மீண்டும் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் வந்து இணைவதற்கான பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் வந்து கண்டிப்பாக அந்த அதிமுகவில் வந்து இணைய மாட்டாங்க. அதனால் பிஜேபியில் வந்து மீண்டுமே வந்து என்டிஏ கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. சமீபத்தில் வந்து டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பில் வந்து இதுக்கான பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாக சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. இது வந்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் வந்து நிம்மதி கொடுத்திருக்கு.